சொவேஜியன் அது என்ன? தமிழ் இதுக்கு பேர் வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன இறையாண்மை அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, இண்டிபெண்டன்ட், சுதந்திரம். அதுதான் இதனுடைய அர்த்தம். இண்டிபெண்டன்ட், சுதந்திரம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். எப்போ சுதந்திரம் அடைஞ்சாங்க? இந்தியா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திரம் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு சொவேஜியன் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்தியா இந்த உலகத்துல பல நாடுகள் இருக்கு, பல வல்லரசு நாடுகள் இருக்கு, எந்த நாட்டுக்கும் கீழே இந்தியா கிடையாது. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்மளுடைய அஃபயர்ஸ், விவகாரங்கள், நம்ம நாட்டுல பல விவகாரங்களை என்ன பண்ணுது அப்படின்னா அரசு நடத்திட்டு இருக்காங்க. அந்த விவகாரங்களுக்கு யாருக்கும் அடிப்படையே போறது இல்லை. இந்தியா யுனைடெட் நேஷன்ல மெம்பரா இருக்கு, இந்தியா வேர்ல்டு பேங்க்ல மெம்பரா இருக்கு, வேர்ல்டு பேங்க்ல இந்தியா கடன் வாங்கியிருக்கு, IMFல இந்தியா மெம்பரா இருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க. ஆனா யாருமே இந்தியாவுடைய உள் விவகாரங்கள்ல தலையிட மாட்டாங்க. இந்தியாவுடைய உள் விவகாரங்கள்ல தலையிடாமலும் இன்டைரக்டா அவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இதுதான் சொவேஜியன். அப்போ சொவேஜியன் அப்படின்னாலே நமக்கு என்ன மீனிங் வரணும்? இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்துடணும். ஓகேயா? ஓகே.